தேவனோடு நிலைத்திருக்கும் ஒரு உறவை நாம் நம் வாழ்க்கையில் வைத்திருப்பது அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தார் என்றால், அவர் இயேசுவின் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசத்தின் நிமித்தம்தான். இயேசுவை அவர் நன்கு அறிந்திருந்தார். இயேசுவோடு ஒரு நெருங்கிய ஒரு அனுதின நடை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக அவர் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டினார். அப்படின்னா அவர் பெருமை கொண்ட காரியங்கள் என்னவென்றால், நான் ஒரு மிக முக்கியமான பெஞ்சமினுடைய கோத்திரத்தில் பிறந்த ஒரு யூதன், நான் மிக சிறந்த யூதன், நான் வெறும் சாதாரண ஒரு யூதன் மாத்திரமல்ல, பரிசேயருடைய வழிகளில் நான் போதனைகளை பெற்றுக்கொண்ட ஒரு யூதனாய் இருக்கின்றேன். அதுவும் அந்த போதனைகள் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட, கமலியேல் என்ற ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு போதகரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய கற்பனைகளை மிக வைராக்கியத்துடன் நான் பின்பற்றுகிறேன் என்று பல காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டார். ஆனால் ஒரு நாள் அவர் இயேசுவை தமாஸ்கு என்ற ரோடில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இயேசுவை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கை இயேசுவை சந்தித்த பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ளான ஒரு மாறுதல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் ஏற்பட்டது. அதற்கு பின்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பின்னணியை குறித்து அவர் சிந்தித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்களே. பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். 7-8 வசனத்தில் அவர் சொல்றாரு, கொஞ்சம் வாசிங்களேன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் லாபமாக என்னென்ன எல்லாவற்றையும் கிறிஸ்துவை நான் சந்தித்த பின்பதாக அது நஷ்டமாக, தூசியாக, குப்பையாக எண்ணுகின்றேன். ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட என்னுடைய வாழ்க்கையின் பின்னணியை நான் ஒப்பிடும் பொழுது என்னுடைய சாதனைகள், என்னுடைய பின்னணிகள் எல்லாம் அவருடைய பார்வையில் அதெல்லாம் குப்பை தாங்க. எனக்கு இன்றைக்கு இருக்கின்ற வாஞ்சை கிறிஸ்துவை இன்னும் அறியணும், அவரை நான் இன்னும் கிட்டி நெருங்கணும். அதுதாங்க என்னுடைய வாழ்க்கையின் வைராக்கியமும் விருப்பம் வாஞ்சியுமா இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இதுதான் இயேசு கூட ஊமையை சொன்ன பொழுது மத்தேயு 13 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அந்த விலையேற பெற்ற ஒரு முத்தை அந்த மனிதன் கண்டவுடன் அவன் போய் அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளை போய் விற்று விட்டு அவனுடைய நோக்கமெல்லாம் அந்த முத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை வாங்கும் வரைக்கும் எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் நான் விற்று கூட அந்த கண்டுபிடித்த அந்த முத்தை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் என்று விருப்பத்துடன் அவன் செயல்பட்டான் என்று இயேசு சொல்லுகின்றார். அப்படின்னா நம்மளுடைய இந்த நிலையுள்ள மாறாத சந்தோஷத்திற்கு ஊற்றும் காரணமாக இருக்கின்றவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவை அறிகின்ற ஒவ்வொருவரும், இயேசுவோடு அனுதினம் நடக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகின்ற விலையேற பெற்ற ஒரு கனி தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தரப்படுகின்ற முதல் கனி இந்த சந்தோஷம் என்ற ஒரு கனி. தேவனோடு நடக்க 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 நடக்க, ஐயா அம்மா உங்களை பார்த்து சொல்கிறேன், இது உங்கள் சாட்சியாகவே மாறுங்க. உங்களை பார்த்து பலர் கேட்பாருங்க, எப்படிங்க நீங்கள் இப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, எப்படிங்க இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளோ குழப்பங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நிம்மதியாக இருக்கிறீங்க, எப்படிங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கைகளை வரைத்து சொல்லுவீங்க, என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு ஊற்றும் காரணமாக இருக்கின்றவர் இயேசு. இயேசுவை என்றைக்கு நான் கண்டடைந்தனோ அன்றையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையை நான் குப்பை என்று எண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய என்னவா இருந்தாலும் அதெல்லாம் தேவனுக்கு ஒப்பிடும் பொழுது அது ஒன்று இல்லைங்க. அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தின் காரணம்.